இப்போ வந்தீங்கன்னா என்னோட கேமரா வந்து செட் பண்ணிட்டேன். சரி, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட்டிங் தான் செட் பண்ணணும். டே லைட் அப்படிங்கும்போது சன்லைட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். வீரே சன் அப்படி எடுத்துக்கோங்க. வீரே சன்னில் டாப் வியூலேருந்து இதுதான் எனக்கு விண்டோங்கிறதுனால நான் விண்டோவிலேருந்து சன்லைட்டை வீட்டுக்குள்ளே வர மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸ்கை வேணுமாங்குது, எஸ் எனக்கு ஸ்கை வேணும், எஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டம் சைட் 0 ஆங்கிளில் இருக்குது. இப்போ இதை பாருங்கள், அப்படியே நான் மேலே தூக்குறேன். இப்போ எனக்கு ஒரு குயிக்காக ஒரு ரெண்டரிங் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால ஸ்டாண்டர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு வேறு ஐபிஆர் அப்படிங்கிற இதை கிளிக் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஃப்ரேம் பஃபர்ன்ட்டு கிடையாது. என்னோடய வியூ போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா லைட் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக தெரிய ஆரம்பிச்சிடும். சரி ப்ரோ, நீங்கள் லைட் வந்து கொடுத்துட்டீங்க, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எனக்கு லைட் தெரியலையல்ல அப்படின்னு கேட்டால், இதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெட்டீரியல், சிங்கிள் மெட்டீரியல் நான் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். கிளாஸ் வந்து எதுவும் கிடையாது. ஆனால் இந்த விண்டோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த விண்டோவில் எல்லாமே வந்து மெட்டீரியல், ஓவர் மெட்டீரியல் போட்டனால அந்த இது வருது. இப்போது இந்த கர்டைன் மட்டும் என்ன, அதோட நேம் மட்டும் பாருங்கள், கர்டைன் 001. இதை என்ன பண்ணலான்னா, ரெண்டர் செட்டப்பில் வீரேயில் போய் ஓவர் மெட்டீரியலை எக்ஸ்க்ளூட் எடுங்க. எக்ஸ்க்ளூடில் இப்போ இன்க்ளூட் எக்ஸ்க்ளூட் இருக்குதா, நான் இன்க்ளூடில் வந்து எக்ஸ்க்ளூடே போட்டுடலாம். எக்ஸ்க்ளூடில் வந்து கர்டைன் 001 இது வந்து இந்த சைடு தள்ளிடலாம். இப்போ ஓகே கொடுத்துட்றேன். இப்போ இந்த ஒன்று மட்டும் அந்த சைடு தூக்கியிருக்கேன். இப்போ பாருங்கள், எக்ஸ்க்ளூட் கொடுக்கும்போது கரெக்டாக அந்த இமேஜ் மட்டும் வந்து உங்களுக்கு நார்மல் மெட்டீரியல் வரும். மற்றதெல்லாமே வந்து ஓவர் மெட்டீரியல் இருக்கிறதுனால ப்ராப்பராக நம்மளுக்கு இந்த இடத்துல வந்திருக்கு. இப்போது இதை நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ப்ராப்பராக நம்ம அங்கே ஒரு விண்டோ செட் பண்ணோம். அந்த விண்டோவோட அந்த கம்பி வழியாக பார்த்தீங்கன்னா லைட் வர்றதுனால அந்த விண்டோவோட கம்பியெல்லாம் பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து கரெக்டாக விழுகுது. ஷேடும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்குது. ஆனால் வந்து எல்லோ டோனில் இருக்கிறே ப்ரோ அப்படின்னா, நார்மலாக எப்பயுமே சன்லைட் க்ரியேட் பண்ணிங்கன்னா அது வந்து எல்லோ டோனில் தான் இருக்கும். எல்லோ டோன்லேருந்து போகணுன்னா நம்ம சன்லைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு, எப்படி கேமராக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம், பிகினர்ஸ் எல்லாமே நல்லா நோட் பண்ண வேண்டியது இந்த ஒரு விஷயத்தை தான். சன்லைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு மோடு வந்து நான் ஓவர் ரைடு கொடுத்துட்றேன். ஓவர் ரைடு கொடுக்கும்போது என்ன ஆகுன்னா, டோட்டலாக அந்த எல்லோ டோனுங்கிறது வந்து நார்மலாக உங்களுக்கு போயிடும். அது ஒயிட் டோன் மட்டும்தான் வரும். அப்புறம் உங்களுக்கு லைட்டோட இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், இந்த இன்டென்சிட்டியை வந்து நான் ஒரு 5 கொடுக்குறேன். 5 கொடுக்கும்போது ரொம்ப ஆக்சுவலாக வந்து நம்ம இப்போ சிங்கிள் மெட்டீரியல் உள்ளே வச்சுருக்கோம். அதாவது ஃபுல்லாகவே சுற்றியுமே உங்களுக்கு எப்படி தெரியுது, ஒரே ஒரு கிரே கலரில் தெரியுது. அப்படின்னா கிரே கலரில் இருக்குதுங்கும்போது நீங்கள் இன்டென்சிட்டியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ண ஒரு மாதிரி பிரைட்னஸ் வரும். அதுவே கலர் மெட்டீரியல் போடும்போது ப்ளீச் அடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா மெட்டீரியலோட அந்த ரிஃப்ளெக்ஷனை பொறுத்து தான் வந்து நம்மளுக்கு இதாகும். இல்லை எனக்கு வந்து ஒயிட் கலரில் கிரே கலரில் சூப்பராக வந்துருச்சு அப்படின்னா வந்து மெட்டீரியல் அப்ளை பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அப்படி வரவே வராது. எப்பயுமே வந்து சன்லைட் கொடுக்கும்போது இன்டென்சிட்டி மல்டிப்ளையர் 5, 10, 11, 12 அப்படியெல்லாம் வைக்கவே கூடாது. கண்ணை மூடிட்டு ஒரு 0.5 அப்படின்னு வச்சுருங்க. என்ன ப்ரோ, நம்ம ஒன்று இருந்துச்சு, ஒன்றே நல்லா இருந்துச்சுல, இதை விட கம்மி. எப்பயுமே அதுதான். எப்பயுமே வந்து நம்ம சிங்கிள் கலர் கிரேல வச்சு என்றைக்குமே ரெண்டரிங் நீங்கள் பார்க்கவே கூடாது. அப்படின்னா நம்ம எதில் பார்க்கணும், நான் இதை வந்து ஸ்டார்டிங்கில் கிரே கலரில் வச்சுருந்தேன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் பியூர் ஒயிட்டில் வைக்க போகிறேன். 100% ஒயிட்டு. இங்கே ஒயிட் கலர் கொடுத்தோன்னா ஓவர் மெட்டீரியல்லாம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்களா, ஒயிட்டாக இருக்குது. சரி, எனக்கு இது வந்து கிளியராக இல்லைன்னா இதை நான் இப்போ ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பஃபர்லேயே வந்து ஆன் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரேம் பஃபரில் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ஸ்பீடாக இருக்கும் ரெண்டரிங்கு. அது எந்த ஒரு ப்ராப்ளம் வராது. இப்போ கொஞ்சம் கிளியராக வந்துருச்சுங்களா. சரி ப்ரோ, இப்போ 0.5 வச்சு ஓவர் மெட்டீரியல் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஓவர் மெட்டீரியல் நம்ம நார்மலாக கொடுத்ததை விட ஸ்கையையும் நீங்கள் பார்த்தே ஆகணும். ஏன்னா இதை ஒரு இதவே வச்சு நம்ம வந்து ரெண்டரிங் எடுக்க முடியாது. சன்லைட்டு தான் வந்து டைரெக்டாக அடிக்குது. அதே மாதிரி சன்லைட்டு கிளியராக அடிக்கலை. ஏன்னு தெரியுங்களா, ஆக்சுவலாக அடுத்த டேப் விண்டோ போனோன்னா ஏன் மாறுது அப்படின்னா, லாக் பண்ணல. கேமரா வியூவை செலக்ட் பண்ணிவிட்டு லாக் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த மாதிரி கிளாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட ரெக்கார்டட் வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன் டீட்டெயில்டாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட. அந்த வீடியோ வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோன் நம்பர் அதில் இருக்கும், அதில் பார்த்திங்கனாலே தெரியும். வாட்ஸ்அப் நம்பர் தான். நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ஃபுல்லாகவே வந்து அதோட டீட்டெயிலு, ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு, இல்லாட்டி ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணாலும் போதும். நான் உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்திங்கன்னா என்னோடய ட்ரைவ்லேருந்து உங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுவேன். ஜஸ்ட் ஜிபே, ஃபோன்பே அதில் மட்டும் பேமெண்ட் பண்ணால் போதும். ஒரு ஈஸியான மெத்தடு தான். உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப 100% கிளியராக வந்து உங்களுக்கு அந்த வீடியோலையுமே வந்து 30 வீடியோஸ்லையுமே சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா டைரெக்டாக அடிக்கலை, இந்த கர்டைன் வந்து மறைச்சிருக்கு. அதனால தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் தெரியுது. கர்டைனை வந்து நான் சப்போஸ் நான் அதை வந்து ஹைடு பண்ணுறேன்.
ஹைடு பண்ணணும். எவ்வளோ கிளியராக ப்ளீச் அடிக்குது பார்த்தீங்களா? ஏன்னா அந்த கர்டைனை வந்து நான் அங்கே வந்து ஹைட் பண்ணி விட்டேன். அப்படின்னா டேரெக்டாக லைட் அடிக்குது. அதுவே அன்ஹைட் ஆல் கொடுக்கும்போது இப்போ அந்த கர்டைன் வழியாக வரும்போது கொஞ்சம் மைல்டாக வந்து லைட் எரியுது. சரி ப்ரோ, இப்போ இந்த லைட்டோட கண்ட்ரோல் வந்து நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்பயுமே வந்து இந்த இடத்துல லைட் கண்ட்ரோல் கொடுக்கவே கொடுக்காதீங்க. லைட் கண்ட்ரோலுக்கு தான் ஒரு சூப்பரான ஆப்ஷன் இருக்குது. ரெண்டர் எலிமெண்ட்டில் இங்கே பாருங்கள், ஆடுங்கிறதுல வந்து லைட் மிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. டீநாய்சர் ஆட் பண்ணிக்கோங்க. டீநாய்சர்னால் உங்களுக்கு ஸ்மூத் ஆகும். டீநாய்சரில் நான் மைல்டு கொடுத்துக்கிறேன். லைட் மிக்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். கொடுத்துட்டு ஃப்ரேம் பஃபரை ஒருக்கா க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே லைட் மிக்ஸ் வந்துடும். லைட் மிக்ஸுங்கிறது வந்து என்னென்ன லைட்டு உள்ளே வைக்கிறீங்களோ எல்லா லைட்டோட கண்ட்ரோலையுமே நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். ஃப்ரேம் பஃபரில் போகணுன்ட்டு இல்லை. இப்போ எனக்கு ஸ்மூத்தாக ரன் ஆகிற காரணம் வந்து டீநாய்சர் நான் ஆட் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு இந்த இடத்துல வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு லைட் மிக்சரில் நீங்கள் போயிட்டீங்கன்னா இங்கே வீரே சன்னுட்டு இருக்குது பார்த்தீங்களா? இங்கே வந்து சன்னை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இங்கே சன்னை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா பிளாக் ஆயிடுச்சு. சன் ஆன் பண்ணிட்டேன். அது ப்ரோ ஃபஸ்ட்டு சன்னு க்ரியேட் பண்ணும்போது ஆஃப் பண்ணும்போது இந்த வெளிச்சம் கூட தெரியல. இப்போ ஏன் இந்த வெளிச்சம் தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சன்னு தான் ஆஃப் பண்ணியிருக்கோம். என்விரான்மெண்ட் ஸ்கை பார்த்தீங்கன்னா, அதாவது வானம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து எனபிள் இருக்குது. சரி, அந்த வானம் எங்கே ப்ரோ இருக்குது? சன்னு வந்து நம்ம இங்கே பார்க்குறோம். அந்த ஸ்கை எங்கே இருக்குன்னா ரெண்டரிங் இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து என்விரான்மெண்ட்னு ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், வீரே டிஃபால்ட் ஸ்கை இருக்குதுலாம், இதுதான் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு. இதையும் நான் ஆஃப் பண்ணிட்டேன்னா டோட்டலாகவே வந்து பிளாக் ஆயிரும். உங்களுக்கு வந்து அந்த எந்த ஒரு என்விரான்மெண்ட்டுன்னு தெரியாது. இப்போ வந்து இங்கே என்விரான்மெண்ட் இல்லாதனால இங்கே பார்த்தீங்களா பிளாக் கலர் வந்துருச்சா? இது ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கை வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ ஸ்கை வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன். சரி, ஸ்கை கண்ட்ரோலும் வந்து இங்கே இருக்கான்னு கேட்டால் இங்கேயும் இருக்குது. நீங்கள் இந்த என்விரான்மெண்ட் இருக்குதெல்லாம் இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா போதும், என்விரான்மெண்ட் ஆஃப் ஆயிரும். ஆன் பண்ணிக்கலாம். சன் வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். சரி, சன்னோட இன்டென்சிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும், ஏன்னா கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படின்னா சன்னோட வேல்யூ எப்பயுமே நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், இதை செலக்ட் பண்ணிவிட்டு சன் ப்ராப்பர்ட்டிஸில் சேஞ்ச் பண்ணாதீங்க. அது வந்து 0.5லேயே வச்சுக்கோங்க. அது இல்லாமல் இங்கே சன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதோட வேல்யூவை லைட்டாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாலும் ஓவராலாக, ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் சன்னை டைரெக்டாக நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. அதுவே நம்ம ஃப்ரேம் பஃபரில் பண்ணும்போது ஒரு பிக்சருக்கே அந்த இமேஜுக்கே ஓவராலாக நம்ம வந்து எக்ஸ்போசரை கொடுக்குற மாதிரி தான். அதனால பார்த்தீங்கன்னா மைல்டாக தான் உங்களுக்கு வந்து அந்த சன்லைட் வந்து வலிக்கும். அதனால் வந்து பாருங்கள், இங்கே வேல்யூ வந்து நான் 10.5 அந்த மாதிரி நான் வச்சுட்டு போனேன். ஆனால் இங்கே பாருங்கள் 2.5K வந்து எவ்வளோ பிரைட்னஸ் வருது. சரி, ஸ்கையை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாமா? ஸ்கையோட பிரைட்னஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஸ்கையோட இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கூல் லைட்டு வந்து கிடைக்கும் இந்த இடத்துல. இப்போ இதை ஆஃப் பண்ணுறேன். ஈக்குவலாக அந்த கிடச்சிருச்சுங்களா? சரி, இப்போ கலர் டோனே மாற்றணும் ப்ரோ, கொஞ்சம் டிண்ட் மாறணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே பண்ண வேண்டாம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா கலரு, சன்னோட கலருக்கு இங்கே இருக்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதை வந்து லைட்டாக டெம்பரேச்சர் கலருக்கு நான் மாற்றிக்கலாம். கொஞ்சம் மார்னிங் டோன் வேணுமா, ஈவினிங் டோன் வேணுமா, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு டிண்ட்டில் வேணும்னாலும் கூட உங்களுக்கு பிடிச்ச டிண்ட்டு வந்து நீங்கள் அழகாக வந்து கொண்டு வந்துக்கலாம். இதுதான் வந்து இதோட ப்ளஸ்ஸு. நான் வந்து ஒயிட் கலர்லேயே இருக்கட்டும், அதுவே வந்து பிரச்சனை இல்லை. சரி, இது வந்து செட் ஆகிருச்சான்னு கேட்டிங்கன்னா இது வந்து 100% செட் ஆகலை. இப்போ நம்ம இன்னொரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து இந்த இடத்துலேயே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டெக்ஸ்சர் எல்லாம் வந்து எனபிள் பண்ணலாம். சரி, போஸ்ட் ப்ரொடக்ஷனை முடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே லேயர்லேயே இந்த குட்டியாக ஒரு ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கீழே வந்தீங்கன்னா எக்ஸ்போசர் அப்படிங்கிறது ஒன்று கொடுவாங்க. இந்த எக்ஸ்போசருங்கன்னா, ஏன்னா லைட்டோட ஆப்ஷன்ஸ் தான் வந்து நம்ம லைட் மிக்ஸில் பண்ணோம். எக்ஸ்போசருங்கிறது பார்த்தீங்கன்னா கேமராவோட ஆப்ஷன்ஸ். லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சமாக பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இங்கே ப்ளீச் வந்து அதிகமாகுது. இந்த ப்ளீச்சை கண்ட்ரோல் பண்ணோன்னா ஹைலைட் பர்ன் இருக்குதுல்ல, இதை வந்து லைட்டாக கம்மி பண்ணுங்கள். பிரைட்னஸ் அப்படியே இருக்கும், ப்ளீச் மட்டும் கொஞ்சம் இது இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசரை வந்து ஆஃப் பண்ணுறேன். இப்படி இருக்கும். ஆன் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு பிக்சரை வந்து நம்ம இங்கேயே போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். அதுதான் இந்த இடத்துலலாம் அப்படி தெரியுது. காரணம் இது வந்து ஷேடோ டார்க்னஸ். அங்கே வீட்டுக்குள்ளே வந்து லைட்டே இல்லை, சன்னால் மட்டும்தான் வந்து லைட் அடிக்குது. அதனால தான் இந்த ப்ராப்ளம். ஓகேங்களா? மற்ற பிரகாரம் எந்த பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட்டு இதுலேயே கிளிக் பண்ணிவிட்டு ஃபிலிமிக் டோன் மேப் இது எடுத்துட்டிங்கன்னா ஃபைனல் லுக்கு போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறது. இதில் வந்து இந்த ஷோல்டர் ஸ்ட்ரென்த் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் இந்த டோன் ஸ்ட்ரென்த், இது ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இதை வந்து நான் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். எவ்வளோ பிரைட்னஸ் ஆகுது பார்த்தீங்களா? இப்போ நார்மலாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீரையில் பண்ணுற மாதிரி, அதிகமாக கொடுக்கும்போது லைட்டாக ஃபேட் ஆகுறது பார்த்தீங்கன்னா கொரோனா ரெண்டரில் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் தான் வரும். ஆச்சுங்களா? ரெண்டுமே ஒரே இதுதான். நம்ம வந்து இதிலிருந்தே நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். டோன் கலர் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஷேடோ வந்து டார்க் பண்ணணுமா லைட் பண்ணணுமா அப்படிங்கிறத
கான்ட்ராஸ்ட்டை கொடுக்கும். இந்த ஒயிட் பாயிண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒயிட்டை லைட்டாக ஹைலைட் பண்ணுறதுக்காக. ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா டல்லாக இருக்குது ப்ரோ ஒயிட்டு அப்படின்னா அந்த ஒயிட்டை ஹைலைட் பண்ணோன்னா இது வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம எக்ஸ்போசரில் வந்து ஹைலைட் பண்ண கம்மி பண்ணிட்டோம், அதனால் அந்த இது இருக்குது. இந்த லீனியர் ஸ்ட்ரென்த்தில் நீங்கள் கை வைக்கணுங்கிறது அவசியமே கிடையாது. அதெல்லாமே வந்து நார்மலாக இருக்கணும். லீனியர் ஆங்கிள் அதுவும் வந்து நீங்கள் தொட வேண்டாம். சரி, இப்போ இந்த இதெல்லாமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போதைக்கு நான் வந்து கலர் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டை வந்து தூக்கி விட்டுறலாம். ரெண்டர் செட்டிங் போங்க, வீரேல கீழே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் குளோபல் சுவிட்சஸில் வந்து ஓவர்ஹெட் மெட்டீரியலில் வந்து டிக்கை மட்டும் எடுத்து விட்றேன். இப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆன் பண்ணி விட்றேன். இப்போ அங்கே கலர் கரெக்டாக இருந்தனால இங்கே வந்து ஒரு கூல் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு அழகாக கிடச்சிருக்கும். இப்போ எனக்கு இங்கே கொஞ்சம் கலர் வந்து ஏன்னா நார்மலாக இப்போ ஒயிட் கலரில் பார்த்தோம். இப்போ நீங்கள் லைட் மிக்ஸ் போய்க்கோங்க. லைட் மிக்ஸில் என்விரான்மெண்ட் ஆஃப் பண்ணி பாருங்கள். என்விரான்மெண்ட் ஆஃப் பண்ணனால எவ்வளோ டல் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்களா? அதுவே வந்து சன்லைட் ஆஃப் பண்ணி பாருங்கள், இன்னுமே டல்லாக இருக்கும். இப்போ என்விரான்மெண்ட்டை இன்னி கொஞ்சமே நான் இன்க்ரீஸ் பண்ணேன்னா அந்த பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்போசர் ஆகும். அதுக்கு அடுத்தது இங்கே இருக்குது பாருங்கள், சன் வேணும்னா நம்ம சன்னோடதை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் கோர்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ப்ரீ ரெக்கார்டட் வீடியோ வந்து அவைலபிளாக இருக்குது. என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தராக வந்து இதோட ஃபுல் டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அட்வான்ஸ் லெவலில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாழ்க தமிழ்.